ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான சினிமா நியூஸ் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன சினிமா நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? தக் லைஃப் கமல் மணிரத்னம் 35 வருடங்களுக்கு பிறகு இணைஞ்ச ஒரு முக்கியமான படம். ஆமாங்க, கமல் மணிரத்னம் கூட்டணியில கடைசியா வந்த படம் நாயகன். அதுக்கப்புறம் எந்த படமே வரல. மக்கள் அனைவரும் இந்த கூட்டணி மறுபடியும் வராத ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடை தான் பாத்தீங்கன்னா இந்த தக் லைஃப். 35 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேர் கூட்டணியில் நடிக்கிற படம். மணிரத்னம் படம்னால எப்பவுமே ஒரு மல்டி ஸ்டாரர் படமா இருப்பாங்க. 2 ஹீரோ இருப்பாங்க, 3 ஹீரோ இருப்பாங்க. அந்த மாதிரி கதைகளோட தான் மணிரத்னம் படம் எடுப்பாரு. இந்த படத்துல நிறைய நடிகர்கள் கமிட் ஆயிருக்காங்க. கமல் சார் மட்டும் இல்ல, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், த்ரிஷா மற்றும் ஐஸ்வர்யலட்சுமி போன்ற நிறைய நடிகர்கள் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தோட நியூஸ் என்ன அப்படின்னா, துல்கர் சல்மான் இந்த படத்துல வந்து விலகி இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தற்போதைய நிலவரப்படி துல்கர் சல்மான் ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா இருக்காரு. நிறைய மொழிகள்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. டேட்ஸ் பிரச்சனைனால இந்த படத்தில் தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி விலகி இருக்காரு. அது ஒரு வருத்தமான செய்தியா தான் இருக்கு. ஏன்னா கமல் சார் படத்துல ஒரு ஃப்ரேம்லயாவது வந்துட மாட்டோமா, ஒரு சீன்லயே நடிச்சிட மாட்டோம். நிறைய நடிகர்கள் காத்திருக்கும் போது கிடைச்ச வாய்ப்பு அவரால் இந்த டேட்ஸ் பிரச்சனையால நடிக்க முடியாம போகும்போது அவருக்குமே ஒரு சற்று வருத்தமா தான் இருக்கு. அதே சமயத்துல சிம்புவோட ரசிகர்கள் நம்ம தலைவர் சிம்பு இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே, அவர் துல்கருக்கு பதிலா அவர் நடிக்கணுமே அவங்களும் ஒரு ஆசையா எதிர்பார்க்கறாங்க. ஆனா சிம்புவால இந்த படத்தில் நடிக்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, STR 48 படத்துக்காக அவர் ஒரு வித்தியாசமான கெட்டப்ல லாங் ஹேரோட கெட்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் அவரால் வேற எந்த படத்திலே கமிட் பண்ண முடியல. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் துல்கர் சல்மானுக்கு பதிலா வேற எந்த நல்ல நடிகர்கள் இந்த படத்தில் கமிட் ஆக போறாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தொடர்ந்து நம்மளுடைய STV யூடியூப் பக்கத்தில் இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.